வணக்கம் ஜாடி வியூவர்ஸ். இன்னைக்கு சூப்பரான லொகேஷன் தேடி ஒரு இவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு நேக்கு போக்கு இருக்கும். அது நம்மளுக்கு இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு போகிறோம், யார்ட்டா ஒருத்தர்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறோம். இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்றதை கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட்டு வாட்டி ஒரு ஆட்டை பிடிச்சி அதில் பாலை கறந்து அதை வச்சு ஒரு டிஷ் பண்ணுற அளவுக்கு நான் பண்ணுறேன். பார்க்க தான் போகிறேன். மட்டனை எல்லாத்தையுமே போட்டாச்சு. மட்டனில் வந்து எப்போதுமே நான் கற்றுக்கிட்ட ரெசிப்பியில் ஒரு டிஃப்ரெண்ட் விஷயம் பண்ணுவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மட்டனை எடுத்து தேங்காய் பாலில் ஊற வச்சு எடுத்து வச்சுருவோம் சைடில். ஏன் தேங்காய் பாலில் ஊற வைக்கிறோன்னா, அந்த மட்டனோட ஸ்மெல் பச்சை மிளகா. ஸோ 2 போர்ஷன் இருக்கிறதுனால ஒரு பச்சை மிளகாய் கீரி இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது. இதெல்லாம் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு மினிமம் ஒரு 6 விசில் வர அளவுக்கு நம்ம இதை வேக வைக்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் இப்போ வந்து மட்டனை எடுத்து சேர்த்து குக் பண்ணிவிட்டு அதில் பாதியை வந்து உப்பு கறியாகவும் பாதியை வந்து லேம் சாப்ஸாகவும் குக் பண்ண போகிறேன். அதனால் இந்த ப்ரொசீஜரை யூஸ் பண்ணுறேன். இல்லை நீங்கள் வெறும் உப்பு கறி தான் பண்ண போகிறீங்கன்னா இந்த ப்ராசஸில் குக்கரில் போடாமல் டேரெக்டாக கூட நீங்கள் குக் பண்ணலாம். ஆனால் இலை ஆடாக இருக்கணும். அதே சேம் டைம் குக்கிங் டைம் கொஞ்சம் லாங் எடுக்கும். இப்போ உள்ள ஃபாஸ்ட் லைஃப்பில் அது கொஞ்சம் கஷ்டன்றதுனால இது நான் கொஞ்சம் ட்விக் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி நான் கற்றுக்கிட்ட ரெசிப்பியில் தயிர் கிடையாது, தேங்காய் பால் மட்டும்தான். நான் இப்போ இதில் தயிர் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி நீங்கள் செட்டிநாடு ரெசிப்பியில் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா குண்டு மிளகா தான் யூஸ் பண்ணுவாங்க, மறந்துடாதீங்க. ஸோ இப்போ இதுக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ண போகிறோம். நம்ம ட்ரை ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோன்றதுனால அதிகமான தண்ணி தேவைப்படாது. அதிகமான தண்ணி வந்து நீங்கள் கிரேவி மாதிரி வைக்க பார்த்தா தேவைப்படும். ஸோ இதில் நம்ம இதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ட்டையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இது ஒரு 6 விசில் வர அளவுக்கு குக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ மட்டன் இங்கே வந்துக்கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கு முதல்ல வெங்காயத்தை எடுத்துக்கிறோம். இதை நல்லா
நீங்கள் அப்படியே எடுத்து சைடில் வச்சுட்டிங்கன்னா தான் அது இன்னும் குக்கிங் ப்ராசஸ் உள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த ப்ரெஷர் கம்மியாகட்டும், ஆனதுக்கப்புறம் எடுத்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்றதை சொல்கிறேன். அதுக்குள்ளே நம்ம உப்பு கறிக்கு தேவையான மிசம்ப்ளாஸ்லாம் ரெடி பண்ணிட்டோம். அதே மாதிரி சாப்ஸுக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு இதை நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டு சாப் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டி சாப் பண்ணிக்க போகிறோம். அதுக்குள்ளே சைட் பை சைட் நம்ம எடுத்து வச்சிருந்த மட்டன் வந்து டெம்பரேச்சர்லாம் கம்மியாகி ஃபுல்லாக குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இஞ்சி சாப் பண்ணிக்கலாம். டெக்ஸ்சர்ஸ் நீங்கள் சாப்பிட பார்த்து ஒரு வாட்டியும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதே மாதிரி இது நல்லா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ளேவரை அந்த டிஷ்ஷுக்கு கொடுக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா பேஸ்ட்டாக அரைச்சி கொடுக்க பார்த்து அதோடு சேர்ந்து பிளெண்ட் ஆகியிருக்கும். பட் அங்கங்கே இருக்க பார்த்து அதோடைய ரெஃப்ரெஷிங் டேஸ்ட்டை உங்களால் உணர முடியும். அண்ட் செட்டிநாடு குவிசினில் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது என்னென்னா, நாங்களுமே நினச்சது என்னென்னா செட்டிநாடு குவிசினா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும், நிறைய இன்க்ரீடியன்ட் போடணும், நிறைய ப்ராசஸ் இருக்கும். அந்த மாதிரி டிஷ்ஷஸும் இருக்குது. பட் பிரதானமாக பண்ண மாட்டாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பட்டை மிளகா தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே குண்டு மிளகாலனா பண்ணவே மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க அரைச்சி வச்சுருக்க பவுடராக இருக்கட்டும், எல்லாமே பிரதானமாக பார்த்திங்கன்னா குண்டு மிளகா தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஜிஞ்சர் சாப் பண்ண மாதிரியே கார்லிக்கு நல்லா ஃபைன் சாப் பண்ணியாச்சு. இப்போ இந்த சட்டியை வச்சாச்சு. இதுக்கு தேவையான எண்ணெயை ஆட் பண்ண போகிறோம். அவ்வளவே தான். இப்போ இது நல்லா கொதித்து வந்த உடனே நம்மளுடைய உப்பு கறி ரெடி ஆகிடும். இது நல்லா ஆனால் கொதிக்கணும். கொதிக்கிறதுக்கு ஒரு மினிமம் 5 to 10 minutes எடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காஞ்ச மிளகாயில் இருக்கக்கூடிய மேஜிக் இப்போ தான் நடக்க போகுதுன்னு சொல்லலாம். அதில் இருக்கக்கூடிய கலர், டெக்ஸ்சர், டேஸ்ட் எல்லாமே தண்ணியில் இறங்கி, அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய சாறு எல்லாமே மட்டனில் இறங்கி ஒரு மேஜிக் க்ரியேட் ஆகும். அந்த மூமெண்ட் தான் இப்போ ஒரு 5 to 10 minutes உங்களை அப்படியே விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நாம் போட்ட தண்ணி எல்லாம் சுண்டி எது மிளகா, எது மட்டன், எது சாந்துன்னு தெரியாத அளவுக்கு அப்படியே ஒரு மேஜிக் ஆல்ரெடி நடந்துச்சு. நீங்கள் இப்படி க்ளோஸாக பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கே பார்த்தீங்களா, நல்லா காஞ்ச மிளகா எல்லாம் அதில் இருக்கக்கூடிய ஃப்ளேவர்லேருந்து, கலர்லேருந்து, ஸ்பைஸ்லேருந்து எல்லாமே இறங்கி மட்டனில் அப்படியே ஐக்கியமாயிட்டாங்க. இப்போ அழகாக நம்ம சட்டியை கிளறி விட்டு இன்னும் கொஞ்சமாக ஃபைனல் டச்சில் கருவேப்பிலை போடணும். ஏன்னா அது வந்து இன்னொரு ரெஃப்ரெஷிங் டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ எப்போதுமே கருவேப்பிலையோட விஷயம் இந்த மாதிரி குவிசினில் 2 வாட்டி போடுவாங்க. ஒன்று தாளிப்பு போட்டு போடுவாங்க, இல்லைனா லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு வாட்டி கருவேப்பிலை போடுவாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். ப்ளஸ் உப்பு கறினாலே கொஞ்சம் உப்பு அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்து இதில் நம்ம எதுவுமே சேர்க்கவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம சேர்த்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மட்டன் வேக வைக்க பார்த்து போட்ட மசாலா, அதுக்கப்புறம் சேர்த்துருக்க காஞ்ச மிளகா, இதோட மேஜிக் மட்டும்தான். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த சட்டியில் இன்னமும் அது குக்கிங் நடந்துக்கிட்டே இருக்கும். இவர் எடுத்து ஒரு சைடில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு செட்டிநாடு சாப்ஸ். இந்த செட்டிநாடு சாப்ஸ் வந்து ஒரு யுனிக் ரெசிபின்னு சொல்லலாம். ஒரு மசாலாவை ரெடி பண்ண போகிறோம். அந்த மசாலாவில் வந்து இந்த சாப்ஸை டாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்கில் டிப் பண்ணி க்ரில் பண்ணி எடுத்தோன்னா நம்மளுடைய செட்டிநாடு சாப்ஸ் ரெடி ஆகிடும். வாங்க செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சாப்ஸுக்கு தேவையான மசாலாவை அடிக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம இதே குக்கரில் தான் நம்ம
மட்டனை வேக வச்சு எடுத்துருந்தோம். அதே குக்கர் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் தான் நான் மசாலாஸை ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் லேம் சாப்ஸ் இதிலேயே போட்டு டாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முட்டையில் டிப் பண்ணி கிரில் பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான் ப்ராசஸ். ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். பட் இது வந்து ஃப்ரெஷ் ஜிஞ்சர், அது கூட ஃப்ரெஷ் கார்லிக் எல்லாமே சேர்த்து ஒரு மேஜிக்கை க்ரியேட் பண்ணும். ஸோ அதெல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேன் ஹீட் ஆகிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். லேம் சாப்ஸ் ரெடி ஆகிடும். வாங்க குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சம்மரில் வந்து நம்ம ஷூட்டிங் பண்ணணும்னா 2 பேரோட ஹெல்ப் ரொம்பவே முக்கியம். ஒருத்தர் சூரிய பகவான், இன்னொருத்தர் வாயு பகவான். கொஞ்சமாவது காற்று அடித்தா தான் உட்கார முடியும். கொஞ்சமாவது வெயில் கொஞ்சமாவது கட்டு கடங்காமல் இருந்ததுன்னா எங்களால் உட்காரவே முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நானே வந்து கிரில் சிக்கன் மாதிரி தான் ஆகிட்டுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான எண்ணெயை ஆட் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் எடுத்து எக்கில் டிப் பண்ணிக்க போகிறோம் நல்லா. இருந்தீங்கன்னா இது வந்து டுவெல் பர்பஸ். கட்டிங் போர்டாகவும் யூஸ் பண்ணலாம், அதேமாரி விண்ட்ஷீல்டாகவும் இது யூஸ் பண்ணலாம். வர்ற காற்றெல்லாம் தடுத்து கொஞ்சம் குக்கிங்கை யூனிஃபார்மாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரே ஷீல்டு இது மட்டும்தான்.
டாடா.